தேங்க்ஸுங்க. நாங்கள் வந்து என்ன எங்கள் கும்பக்கரைக்கு போகிறோம். கும்பக்கரைக்கு போகிறோம். கும்பக்கரையில் போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு கும்மாளம் அடிக்க போகிறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அடுக்கும் போகிறோம். ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கிளம்பியாச்சு கைஸ். நாங்கள் இப்போ அடுக்கம் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் வந்துட்டு செம்மையாக இருந்தது. அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்துட்டு போகிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏதோ ஒன்று பேசிட்டு டைம் போனதே தெரியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லுமே மாங்காய் மரம் தான் கைஸ் இருந்தது. மாங்காய்னாலும் மாங்காய் எவ்வளோ வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு காட்டுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் மாங்காய் வந்துட்டு நிறைய ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் இதில் முக்கியமானது என்னென்னா எல்லாமே கிட்ட இருந்துச்சு. நமக்கு இப்படி நின்றுட்டே பறிச்சிடலாம். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக நாங்கள் அடுக்கம் வந்துட்டோம். இந்த பிளேஸ் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக நிறைய மாங்காய்லாம் வச்சு அழகாக இருந்தது. வந்துட்டோம் கைஸ் ஒரு வழியாக. இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, பார்க்கலாம். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணுன்னு சொன்னாங்க. நான் இறங்கி வந்துட்டுருக்கும்போது எனக்கு முன்னாடி இந்த குளம் தான் இருந்தது. என்ன மாதிரி தான் நீங்களே நினச்சிங்களான்னு சொல்லுங்கள். இதுதான் அடுக்கமா அப்படிங்கிற மாதிரி தான் என் ரியாக்ஷனுமே இருந்தது. இந்த குளமா அடுக்கம் அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை பிரியா இந்த குளம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும் அப்படின்னு. போகிற வழியெல்லாம் மாங்காய் வந்தது. எல்லாம் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தனால என்னால் எதுவுமே பறிக்க முடியல. பட் சூப்பராக இருந்தது. நல்ல செடி மரம் அந்த மாதிரி அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுலையா சீச்சி எந்த தெய்வமே. ஃபைனலாக வந்து லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் நினைப்பீங்க, ஏம்மா இதுதான் உங்கள் ஊரில் அடுக்கமானு. எனக்கும் தெரியாது கைஸ். நானும் உங்களை மாதிரி தான் ஆன்னு சொல்லிட்டு வாவலேருந்து பார்த்துட்ருந்தேன். பட் நல்லா இருந்தது சீரியஸாக. இதில் தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியெலாம் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் போகிற சமயத்தில் இந்த பார்க்குறீங்கள வெயில் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உள்ள வெயில் தெரியும், பட் இருந்தாலும் வெயில் இருந்தது. பட் நாங்கள் வந்து அதில் விளையாண்டுட்டு மேலக்கேறி வர சமயத்தில் பயங்கர மழை. அப்போ தான் நினச்சோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்து அந்த குளத்துக்குள்ளே இறங்க போகிறேன். ஃபுல்லும் பாறை. தென்னி வீழ்ந்தோன்னா கரெக்டு கீழே தாழ தான் போய் விழுகணும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் இறங்குறேன். தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். பயங்கரமாயிட்டு தண்ணி இல்லை. எப்படி பிளேஸ் என்னமோ நல்லா தான் கேஸ் இருக்கு. சரிதா, நல்லா 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 இருக்கு. சூப்பராக இருக்கு. பட் வந்து இப்படி இருக்கு. தண்ணி எல்லாமே நீட்டாக இருந்தது கைஸ். அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. ஐயோ நான் கூட பயந்துகிட்டே வந்தேன். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை, நீட்டாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, லைக் தண்ணி வந்து கம்மியாக வந்துருச்சு. அது மாத்திரம்தான். ஏன்னா ஃபேமிலியாக வந்துட்டு இதுக்காகவே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம். பட் அது மாத்திரம்தான். மற்றபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் குளிச்சிட்ருக்கும் போதே வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் காட்டுக்காரவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மழை வந்தது அப்படின்னா அருவியில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுக்கும், எல்லாருமே மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து நிற்க காட்டு மாடு இறங்கிருச்சு கைஸ். நான் இதில் பாருங்களேன், ஃபுல்லாக உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 5 காட்டு மாடு. பயந்து தெய்வமே. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னா இப்போ தள்ளிச்சு அப்படின்னாலே நம்மளாம் காலி, அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்களா.
சரி இது சரிப்பட்டு வராதே! எங்க டயத்துக்கு ஆட்டோவும் வரல. ஆ ஏன்னா பயங்கர மழை. நாங்க இந்த லொக்கேஷன்ல தான் வந்துட்டு மழை வந்து கம்மியா இருந்திருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, வண்டி வர இடத்துலலாம் மரம்லாம் விழுந்து செம்ம மழையாமா. ஆட்டோக்கார அண்ணன் வந்துட்டு, "வந்துட்டுருக்கேன்ம்மா, வந்துகிட்டு இருக்கேன்ம்மான்னு" தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, எங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு. கடைசில பார்த்தா, அது நாங்க இருக்கிற சைடும் கீழ இறங்கிருச்சு மாடு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து தள்ளி தள்ளி நின்னுட்டுருந்தோம். அமைதியா இருந்தோம். ஏன்னா, சவுண்டு கேட்டுட்டு அது இங்கிட்டு வந்துருமோ, இல்ல காட்டுக்குள்ள ஓடிருச்சுன்னா என்ன செய்றது? நாங்க இங்கிட்டு மேல வர, கீழ 2, 3 பேர் வேற இறங்கி போனாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு பயத்திலேயே நின்னு வா பொளந்து பார்த்துட்டு இருந்தோம் கைஸ். ஃபைனலி வந்து ஐயோ! சோலார் காட்டுக்கு வந்திருக்கோம். கிளம்பிட்டோம். ஃபைனலி ஆட்டோ வந்துருச்சு. நாங்களும் அப்படியே மெதுவா வீட்டுக்கு கிளம்புறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த ரோடு தான் வந்துட்டு கொடைக்கானலுக்கு பக்கமா. இந்த வழி போனோம் அப்படின்னா. வண்டியும் மூவ் ஆயிடுச்சு. வர வர பார்த்தீங்கன்னா, செம்ம மழை. மழையில நனைஞ்சிட்டே தான் வீட்டுக்கு வந்தோம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.